தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக ரூபாய் 11,718 கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய அமைச்சரவையின் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த மத்திய அமைச்சரவையில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினிகுமார் வைஷ்ணவ் சற்று முன்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில் 2027 ஆண்டு நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்தியாவில் நடத்தப்படும் இந்த உலகிலேயே மிகப்பெரிய நிர்வாக நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதல் கட்டமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி என்பது வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை நடைபெறும் என்றும், 2027 பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2வது கட்ட பணி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது மிகவும் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.